ஓகே கைஸ், வெல்கம் டு மேங்களூர் சீரிஸ் எபிசோட் 5. இதற்கு முன்னாடி 4 எபிசோட்ஸில் மேங்களூரில் நிறைய இடங்கள் பார்த்துருந்தோம். லைக் ஃபர்ஸ்ட் வந்து கட்டில் துர்கை அம்மன் கோவில், செகண்ட் வந்து உடுப்பி கிருஷ்ணர் கோவில், மூணாவது மால்பே பீச், ஃபோர்த் வந்து முருடீஸ்வர் டெம்பிள்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலைன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சு கூட அந்த வீடியோ போய் பாருங்கள். சரி, இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூகாம்பிகை அம்மன் கோவில், தாய் மூகாம்பிகை அம்மன் கோவிலை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். போகிற வழியில் பைனாப்பிள் தோட்டம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். சரி, ஓகே, இங்கே நம்ம கட் பண்ணி இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். முருடீஸ்வரர் கோவிலேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். 62 கிலோமீட்டர்ஸ் கூகுள் மேப்பில் காமிச்சிது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பார்க் பண்ணுறதுக்கும் நிறையா இடங்கள் அங்கங்கே இருக்குது. ஸோ அங்கே எல்லாமே ஃபுல்லாக இருந்தது, ரொம்பவே கூட்டமாக தான் இருந்தது நாங்கள் அந்த டைமில். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் அவுட்டரில் தான் நிறுத்திட்டு நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போகிறனால கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் ப்ராப்பரான நியர்பை ஏரியாவில் நிறுத்திட்டு நீங்கள் உள்ளே போங்க. ஓகே, முருடீஸ்வரர் கோவிலில் நல்லா சாமி கும்பிட்டு வந்துட்டோம். முருடீஸ்வரரை தொடர்ந்து நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு தான். மூகாம்பிகை அம்மன் தானே, தாய் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். என் தாய் சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. பயங்கர வெயில், எல்லோரும் வெயிலில் மத்தியானம் 1:15 வந்து கோயில் க்ளோசிங் டைம் சொன்னாங்க. பட் கரெக்டாக தெரியல. இப்போ நாங்கள் 12:45 போயிட்டுருக்குறோம். போய் பார்ப்போம், சாமி தரிசனம் கிடைக்கும் நம்பலாம். இன்றைக்கி நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா சரியான வெயிலாக இருந்தது. ஸோ வெயிலின் தாக்கத்துலேருந்து தப்பிக்கிறக்காக தலைக்கு துணியெல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தோம். அண்ட் அதே மாதிரி கார் பார்க்கிங்லேருந்து கோயிலுக்கு போகிற வழி வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம இப்போ காமிச்சிட்ருக்கேன். அண்ட் இதே மாதிரி நீங்களும் கார் பார்க்கிங் கொஞ்சம் நியர்பையாக நிறுத்திக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த கோவிலிருந்து முருடீஸ்வரர், அப்புறம் உடுப்பி, தர்மஸ்தலா, ஸ்ருங்கேரி இந்த கோயில்களுக்கெல்லாம் போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நாங்கள் போட்டிருந்தாங்க அதை ஜஸ்ட் நான் காமிக்கிறேன். நம்மளும் மூகாம்பியை முடிச்சுட்டு ஸ்ருங்கேரி கோயிலுக்கு தான் போவோம். சரி, இப்போ வந்து மூகாம்பிகை கோயிலுடைய முகப்பு வாயில் முன்னாடி நம்ம நிற்கிறோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம உள்ளே போக போகிறோம். இங்கே போர்ட்லேயுமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ப்ராப்பரான அட்டையரில் தான் வரணும். அண்ட் ஆல்சோ ஸ்லிப்பர்லாம் வெளியில் விட்டு வரணும். இங்கே கோயிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கவுண்டர் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஒரு ஆளோடைய 2 செருப்புகளுக்கு 2 ரூபீஸ் பர் ஹெட் அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டேன். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் இருக்கும். இது வந்து ஐரலுக்கான பார்க்கிங், ஸ்பெஷல் பார்க்கிங் நினைக்கிறேன், நமக்கு கிடையாது. அண்ட் உள்ளே வந்துவிட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய க்யூ இருக்கும். ஸோ அந்த கூட்டத்து வழியாக தான் நம்ம போகிற மாதிரி இருந்தது. சரி, ஓகே. ஃபஸ்ட் இப்போ இந்த கோயிலுடைய வரலாறு நான் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லிடுறேன். முதல்ல இந்த கோயிலுடைய பெயர் காரணம் என்னென்னு பார்ப்போம். மூகாம்பிகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 காரணங்களால் வந்ததுன்னு சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்க 3 பேரும் சேர்ந்து மூகாசுரா அப்படிங்கிற ஒரு அசுரன் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய மனைவிகளான சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி இவங்க 3 பேரையும் வர வச்சு ஒரே உருவமாக எடுக்க வச்சு, ஸோ அந்த 3 அம்பிகைகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு தெய்வமாக மாறி அந்த மூகாசுரனை அழித்ததுனால மூகாம்பிகை அப்படிங்கிற பேர் பெற்றதாக ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்னொன்று, 3 அம்பிகைகளும் ஒரே ரூபமாக இருக்கிறதுனால மூகாம்பிகை அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 காரணமுமே எனக்கு ஆப்டாக தான் இருந்துச்சு. எனிவேஸ், அப்படிப்பட்ட 3 அம்பிகைகளும் ஒரே இடத்துல தரிசிக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சிறப்புமிக்க ஸ்தலம் தான் நம்ம இருக்கிற தாய் மூகாம்பிகை அம்மன் கோவில். இங்கே இருக்கிற மூலஸ்தானத்தில் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஸோ நான் வந்து நார்மல் ஃபோட்டோ அங்கே கிடைக்கிறத நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ தரிசனம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக முடிஞ்ச ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கோயிலே வந்து பார்த்திங்கன்னா அன்னதான பிரசாதம் வந்து போடுவாங்க. நம்ம கோவிலிருந்து கொஞ்சம் தூரம் வெளியில் நடந்து போய் தான் சாப்பிட்ற இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அது வந்து கூட்ட நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களை கொஞ்சம் நெறிப்படுத்தி அனுப்பணும் அப்படிங்கிறக்காக கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரிலாம் அமைச்சிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போன டைமில் அவ்வளோ கூட்டம் இல்லை. ஸோ சீக்கிரமாக வந்துவிட்டோம். வர்ற பக்தர்களுக்கு எல்லாமே வந்து தட்டில் சாப்பாடு போட்டு சாம்பார், ரசம், அப்புறம் பாயசமும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு பர்சனலாக டேஸ்ட் வைஸில் நான் சொல்லலை, அந்த இடத்துக்கும் அந்த பசிக்கும் கொதிக்க கொதிக்க சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது. கத்திரிக்காய், மிளகாயெல்லாம் போட்டு சூப்பராக சாப்பிட்டோம். அண்ட் நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அன்னப்பிரசாதத்தையும் சாப்பிட்டு போயிட்டு வாங்க. அண்ட் கோயிலுக்கு முன்னாடி நம்ம ஸ்லிப்பர்லாம் போட்டு போகலான்னு வந்தோம். அங்கே வந்து பார்த்தா அந்த மாடும் கன்றுக்குட்டியும் இருந்தது. நாங்கள் போகும்போது அவஸ்தை பார்க்கல. அண்ட் நல்ல ஃபேன் காற்றுல நல்லா சூப்பராக ஸ்பெஷலாக கட்டி வச்சுருந்தாங்க கோயிலுக்கு முன்பகுதியிலேயே. இது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. பட் நாங்களும் கொஞ்ச நேரம் மாடு கன்றுக்குட்டிலாம் கொஞ்சம் பேசி விளையாண்டுட்டு அப்புறம் கிளம்புனோம். தென் தரிசனத்தை முடிச்சிட்டோம்னாலே நமக்கு போகிற வழியில் கடைகள்லாம் நிறையா இருந்தது. ஸோ அந்த கடைகளில் நமக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கலாம்னு சொல்லிட்டு ஞாபகார்த்தத்துக்கு ஏதாவது வாங்கினா வாங்கிக்கலாம். அண்ட் நாங்களும் எல்லா கடையிலும் என்ன மாதிரி பொருள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ வந்ததுக்கு தாய் மூகாம்பிகை அம்மனுடைய ஒரு சாமி ஃபோட்டோ நம்ம வாங்கிட்டோம். அதே மாதிரி நிறையா இந்த ஜலங்கை ஒலி சவுண்டெல்லாம் எழுப்புற மாதிரி இந்த கண் திருஷ்டிக்கு இந்த ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த ஈவில் ஐ பொம்மை வந்து அதுக்கு ஒரு மணி வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.
சரி ஓகே. நம்ம பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு, நம்ம கூட வந்த குட்டீஸ் எல்லாருமே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பஸ் வந்தோனே நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ட்ரிப் இனிதே போயிட்டுருக்கேன்னு நெனச்சோம். பட் அந்த சமயத்தில ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு. மெயினா மேங்களூர் சைட் ட்ரிப் வரலாம். அதுவும் ஓன் வெஹிக்கிள்ல வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மேங்களூர் சைடே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹில்லி ரீஜன் மாரி ரோடு எல்லாமே குறுகலா நேரோவா தான் இருக்கு. அதனால நீங்க ஆப்போசிட்லலாம் வண்டி வரும்போது கவனமா பொறுமையா தான் நீங்க ஓட்டிட்டு போணும் வளைவெளிலாம். நாங்களும் எங்க டிரைவர்ட்ட அவ்வளோ பொறுமையா தான் கூட்டிட்டு போக சொல்லியிருந்தோம். எல்லா பக்கமும் பொறுமையா தான் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்படி இருந்துமே ஒரு காரங்க வந்தவங்க லைட்டா ஸ்க்ராட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் டிரைவருக்கும் வாக்குவாதமாயி ஒரு பஞ்சாயத்து மாரி ஆக்கிட்டாங்க. கூட்டமும் மக்களும் வந்தவங்க எல்லாருமே எந்த வேலைக்கு போனாங்கன்னே தெரியல. எல்லாருமே வேலைய நிறுத்திட்டு வண்டிய நிறுத்திட்டு வேடிக்கை பார்க்கறக்கும், பஞ்சாயத்து பண்றதுக்கும் நெறைய பேர் யாரோ வந்துட்டாங்க. ஸோ என்னங்கடா அது அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. கடைசியில அந்த 2 பேருக்கும் பை சொல்லாயி ஒரு 1 1/2 மணி நேரம் கழிச்சு தான் தாட்டி விட்டோம். நாங்களும் கெளம்புனோம். ஸோ அதனால இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா கவனமா வாங்க. ட்ரிப்புக்கு ஒரு சின்ன திருஷ்டி மாரி ஆயிருச்சு. நெகட்டிவ் எனர்ஜிலாம் கழிஞ்சிச்சுன்னு நெனச்சுக்கிட்டோம். நல்ல வேளை யாருக்கும் எதுவும் ஆகல. வண்டிக்கும் எதுவும் சேதமெல்லாம் ஆகல. பட் ஆனா சின்ன ஒரு டைம் வேஸ்ட் அண்ட் ஆல்சோ மென்டல் ப்ரெஷர் மாரி ஆயிருச்சு. சரி ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இத முடிச்சுட்டு நம்ம போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோவில். ஸோ இதுவுமே ரொம்பவே சூப்பரான கோவில். ரொம்பவே ஆர்க்கிடெக்சர்லாம் அழகா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னாலே, சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா, லைக், கமெண்ட்க்கு பக்கத்திலேயே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது பண்ணீங்கன்னா, நம்மள மாரி வளர்ந்து வரும் சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் நெறைய ரீச் கிடைக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா தான் அடுத்த வீடியோலாம் சீக்கிரமா வரும். அண்ட் நம்மளோட மற்ற வீடியோஸையும் பார்த்து ஆதரவு தெரிவிப்பீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா, நம்ம சேனலுக்குள்ள வந்து என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம்னு பாருங்க. ஒருவேளை நம்ம வேவ்லென்த் செட் ஆகும்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட பொன்னான கருத்துக்கள் எதுவாயினும் தாராளமா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போலாம். நான் படிச்சுட்டு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போய்ட்டு வாங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸோட சீக்கிரமா வருகிறேன். அதுவரைக்கும் எல்லாரும் நல்லதே செய்வோம், நல்லா இருப்போம். நமது நன்மைக்காக நல்லவங்களா இருப்போம். நன்றி, வணக்கம்.